ஃப்ரெண்ட்ஸ், இது ரக்ஷனா கிச்சன். நான் தான் உங்க சங்கீதா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் மிளகு குழம்பு எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அப்பவும் போல ஒரு பொன்மொழி சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பெண்கள் விழிப்பு அடைந்தால் குடும்பம் முன்னேறும், கிராமங்கள் முன்னேறும், தேசமே முன்னேறும். இது சொன்னது யாரு அப்படின்னா கர்ம வீரர் காமராசர் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாயை ஒன்று வச்சுக்கலாம். கடாயில் வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். இதில் வந்து நம்ம கடுகு ஆட் பண்ண போகிறோம். 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். நான் பெரிய சைஸ் வெங்காயம் தான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே வந்து புதினா தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் புதினா ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இது கூடவே வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி 3 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். ஸோ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிளகு 1/2 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூன் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இது கூடவே வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது கூடவே வந்து நம்ம மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் வந்து நான் சின்ன உரலில் நல்லா தட்டி எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இது மாதிரி. ஸோ நல்லா கிளறியாச்சு. இதில் வந்து நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் தான் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து நல்லா வேக வச்சுட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ வந்து நல்லா கிளறிக்கலாம். ஸோ வந்து நல்லா கிளறியாச்சு. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே குக் பண்ணலாம். கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவும், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இது எல்லா மசாலாவும் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விடுங்க. ஸோ நான் நல்லா கிளறிட்டேன். ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு விட்டுடலாம். இது கூடவே வந்து நான் மஞ்சள் தூளும் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன்.
உப்பு வந்து ஏற்கனவே வேக வைக்கும்போதே போட்டேன். வேணும்னா நீங்கள் உப்பு வந்து கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து கிளறியாச்சு. ஸோ நல்லா வந்து குக் ஆகிடுச்சு பாருங்கள். இது கூடவே வந்து நான் வேக வச்ச தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். மட்டன் வேக வச்ச தண்ணி. நீங்கள் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரையாக இது பண்ணிக்கோங்க. நான் வந்து குழம்பா தான் வைக்கிறேன். ஸோ தண்ணி வந்து நான் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கினேன். இது நல்லா வந்து ஒரு 20 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள் 20 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. ஸோ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டான மட்டன் மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சாதம் தான் வடிச்சிருக்கேன். சூடான சாதத்தில் போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.